அப்படியே எல்லாத்துலேயும் ஒரு கைப்பிடி கொடுத்து முடிச்சுட்டு பூச்சி விரட்டி நான் இப்போ தெளிக்க போகிறேங்க மேல் உரங்களா. உங்கள் அவரை செடியில் பூக்கள் உதிர்ந்து போதா, கொசு மாதிரி சின்ன சின்ன கருப்பு கலரில் பூச்சிகள் வருதா, இதெல்லாம் என்ன பண்ணலான்றதுக்கு தாங்க இந்த வீடியோ. நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும்னு எனக்கும் தெரியல. தோட்டக்கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது தாங்க. நம்ம கத்திரி செடியில் மேலே ஓட்டைகளாக வரா மாதிரி வண்டுகள் வந்து தொலைக்காமல் இருக்கிறதுக்கும், மாவு பூச்சி வேறு எந்த பூச்சிகள் இருந்தாலும் இந்த லிக்யூடை வந்து நம்ம தெளிக்கும் பொழுது குறைஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் முதல் முறையாக ட்ரை பண்ணுறேங்க. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நல்ல ரிசல்ட் இருந்தால் எனக்கு இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கடையில் போய் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ மழைக்காலம் நம்ம வீட்டில் வந்து மேல் உரங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நம்ம இந்த மாதிரி வாங்கி உடனே ஸ்ப்ரே பண்ணி விடும்பொழுது பூச்சி தாக்குதல் குறைஞ்சிடும். இப்போ கத்திரி செடி மேலெல்லாம் பாருங்கள், எல்லாத்துலேயும் சின்ன சின்ன வண்டுகள் வந்து ஹோல்ஸ் போட்டு விடுறாங்க. எல்லாமே பருவடைக்கு வர நேரங்களில் நம்ம இந்த மாதிரி பூச்சி விரட்டியை கொடுக்கும்பொழுது செடிகள் வந்து நம்ம பாதுகாக்கலாம். தக்காளி செடிகள் வந்து மாவு பூச்சி தொல்லையாலேயும் செடிகள் சுருங்கி போயிருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களை யூஸ் பண்ண சொல்லலைங்க, சாரி. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சதுன்ற நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் கார்டனில் யூஸ் பண்ணுங்கள். நேற்று கூட நவாநவீஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லி. நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேம்மா. எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது பேர் அவங்க சொல்லலை, வெள்ளை மருந்துன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம அடுத்த டைம் போகும்போது கண்டிப்பாக பேர் தானேன்னு சொல்லுங்கன்னு கேட்டு நான் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் பூக்கள் உதிராமலும் கருப்பு கலரில் அப்படியே சின்ன சின்னதாக செடிகளில் ஒட்டிகிட்ருக்காத மாதிரி இருக்கிறதுக்காகவும், செடிகள் வந்து மாவு பூச்சி தாக்குதலேருந்து சரியாகிறதுக்கும், சூட்டல் நோயிலேருந்து சரியாகிறதுக்கும் மொத்தத்தில் இது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியலாமா. ரிசல்ட்டு நல்லபடியாக வந்தால் தான் இதை வந்து நான் எல்லாருக்கும் பேர் கேட்டு சொல்லலான்னு முடிவெடுத்திருக்கேன். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.